அன்றைக்கி வந்து படையப்பா எல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா படமாக அவருக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு எல்லா சீன்ஸும் நம்ம என்னெல்லாம் ஷூட் பண்ண எல்லா சீன்ஸும் எடுத்து போட்டு காமிக்கிறேன். படம் பார்த்துட்டு எல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆன மாதிரி இருக்கு, டைம் என்ன அப்படின்னாரு. டைம் எதுக்கு சார் பார்க்கணும், 19 ரீல்ஸ் இருக்குது சார் படம் அப்படின்னு. அப்படியா, 19 ரீல்ஸ் எல்லாம் தாங்காதே, 2 இன்டர்வல் விட்டுருவோமா அப்படின்னாரு. கமல் சார் அன்றைக்கி நைட்டு அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 19 ரீல்ஸ் இருக்குது, நான் 2 இன்டர்வல் விட்றேன்னு சொன்னேன். டைரக்டர் வந்து ஒரு மாதிரி டவுட்டாகவே வேணுமா சார்னு கேட்குறாரு. உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. பைத்தியமா உனக்கு 2 இன்டர்வல்லாம் அதெல்லாம் தமிழ் படத்துக்குலாம் தாங்காதுப்பா, முதல்ல நீ வந்து அதை நீ டைரக்டர்கிட்ட விட்டுரு, 14 ரீலுக்கு பண்ணி கொடுக்க சொல்லி, நீ எதுலேயும் தலையிடாது, ஏன்னா நீ நடித்ததுனால எல்லா சீனும் உனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும், அதனால் நீ வந்து எதுவும் தலையிடாத, கதைக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டு அவர் பண்ணிட்டுவார். நான் ஏற்கனவே நாங்கள் அபய சின்மிகெல்லாம் அவரை பண்ணிட்டோம், அதனால் டைரக்டரை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் வந்து விட்டுரு அவர்கிட்ட அப்படின்னு.